அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆஜிமா தலைமுறை உறவுகளே. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் எங்களோட ஆஜிமாவோட விற்று அங்கே உள்ள சாமான்லாம் எடுத்து வேறொரு வீட்டுக்கு தம்பி அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அது போன வெள்ளிக்கிழமை போனாங்க. அதுக்கு பிறகு டைமே கிடைக்கல. இந்த சனிக்கிழமை தான் பிள்ளைகளுக்கும் லீவ் எனக்கும் லீவ் சுட்டி எங்களோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆக்குற நேரம் எடுத்த வீடியோ கிளிப் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கீரையை வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியா, இது வந்து நாங்கள் எங்களோட ஊரில் மஞ்சக்காய் கீரைன்னு சொல்லுவோம். மஞ்சக்காய் கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை தான் இப்போ செய்கிறதுக்கு இதை வந்து கிரைண்டர் பண்ணி எடுக்கவும் மேலும், ஆனால் உரலில் போட்டு இடித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கு ஒரு மூட்டை கொச்சி கவுண்டும் போட்டு நல்லா இடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் சேர்த்து வந்து அடுப்பில் வச்சு நல்லா அதை வந்து வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு பிறகு தேங்காய் கொஞ்சமும் திருவி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா அந்த மஞ்சக்காய் கீரை வந்து கொஞ்சம் தண்ணியில் வெந்து வந்த பிறகு உப்பெல்லாம் ஊற்றி வெந்து வந்த பிறகு அதை வந்து தாளிக்கணும். தாளிக்க வெங்காயம் மற்றது கொச்சிக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கீரையை போட்டு அதோட தேங்காய் பூவும் கொஞ்சம் போட்டு நல்லா தாளித்து எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் எங்களோட ஊரில் மஞ்சக்காய் கீரை அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த மரவள்ளி கீரைன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் நாங்கள் எங்களோட ஊரில் மஞ்சக்காய் கீரைன்னு சொல்கிறது. அப்போ ஒரு மாதிரி மஞ்சக்காய் கீரையை வெளியே அடுப்புலேயே ஆக்கி எடுத்துட்டோம். அடுத்தது பருப்பு கறி உண்டு. மஞ்சக்காய் கீரைக்கு வந்து மஞ்சக்காய் கீரை, பருப்பு கறி, அடுத்து வந்து செமன் கறி, இது 3ம் சேர்த்து இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ பருப்பு கறியையும் ஆக்கி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து செமன் கறி ஆக்குறது தான் பார்க்குறீங்க. அப்போ செமன் டின் இப்போ 560 ரூபா. இந்த பாருங்கள், அதுக்குள்ளே இவ்வளோ தான் செமன் இருக்கி. அது போதான்றதால வந்து கொஞ்சம் அதோட கறி கொச்சிக்காவும் சேர்த்து செமனை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கறி கொச்சிக்காவெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மஞ்சள், கொச்சிக்காய் தூள், கொத்தமல்லி தூள் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த செமன் டின்னில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியையும் ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த செமனெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு டிக்காவின பிறகு அந்த ஆணத்திலே போட்டு செமனையும் வேக விட்டுட்டு எடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கி எங்களோட கறி இது தான், மஞ்சக்காய் கீரையும் பருப்பு கறியும், அடுத்தது வந்து இந்த செமன் கறியும் தான். அதெல்லாம் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு எங்களோட பெரியப்பா சகனில் உட்கார மாட்டது. அப்போ பெரியப்பாவுக்கு வேறையா பிளேட்டில் போட்டு கொடுத்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இதுக்கு பிறகு வாரத்தில் பார்ப்பீங்க. அதோட எங்களோட பிள்ளைகள் எல்லாம் சகனில் உட்காந்து தின்றாங்க. அந்த வீடியோ தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோத்தான். இதோட வீடியோ முடியுது. ஜிசாக்கல்லா.